சென்னையில் ஒரே நாளில் குடிபோதையில் போலீசாரை தாக்கிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சவுகார்பேட்டையில் வெங்கடேசன் என்ற முதன்மை காவலரை தாக்கிய 2 பேர், பாண்டி பஜாரில் வாகன சோதனையில் இருந்த உதவி ஆய்வாளர் ஜனார்தனனை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் 2 மற்றும் தரமணியில் நடு ரோட்டில் தகராறு செய்ததை தட்டி கேட்ட போலீஸ்காரரை தாக்கிய 1 என அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் விக்கி என்பவரது மனைவி சுனிதா அகர்வால் 4வது மாடியிலிருந்து குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப பிரச்சனையால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள கிண்டி நெடுஞ்சாலைத்துறை முதன்மை இயக்குநர் அலுவலகம் முன் சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து பணப்பலன்களை வழங்குதல், சாலை பணியாளர்களின் பதவி உயர்வை பறிக்கும் வகையில் உள்ள அரசு ஆணையை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கடந்த 3 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறி நடுவலூர் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல தினக்குடி கிராமத்தில் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் 3 மாதங்களாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். அயனாத்தூர் கிராமத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நெல்லையில் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்க கோரி தாழையூத்து ரஸ்தா சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தாழையூத்து பகுதியில் 1 மாதத்திற்கு முன்பு துவங்கப்பட்ட சாலை அமைக்கும் பணிகள் இன்னும் முடிக்கப்படாததால் மிகுந்த சிரமப்படுவதாகவும், பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளிக்கு சென்று காணாமல் போன 7 வயது சிறுவன் பள்ளிக்கு அருகில் தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்மாங்குப்பத்தை சேர்ந்த பிரதீப் குமார் என்ற 2ஆம் வகுப்பு மாணவன் உணவு இடைவேளைக்கு பிறகு காணாமல் போன நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சென்னை குன்றத்தூரில் கத்தியை காட்டி மிரட்டி கவிதா என்பவரிடம் 3 சவரன் நகை, செல்போன், 3000 ரூபாய் பணத்தை 4 பேர் கொண்ட கும்பல் பறித்து சென்றனர். மாங்காடு, போரூர் உள்ளிட்ட இடங்களிலும் தனியாக நடந்து சென்ற பெண்களிடம் நகை, பணத்தை அவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருக்கல்யாண விழா துவங்கியது. ஆடி அமாவாசைக்கு பிறகு முக்கிய நிகழ்வான ஆடி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவை ஒட்டி மாவட்ட காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சந்தன கடத்தல் வீரப்பன் வழிபட்ட மாரியம்மன் கோவிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூரை அடுத்த கொளத்தூர் அருகே உள்ள கோட்டையூர் மாரியம்மன் கோவில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூச்சாட்டு நிகழ்ச்சி தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் தனித்தனியாக பூச்சாட்டு நிகழ்ச்சியை நடத்த இரு தரப்பினரும் முடிவு செய்ததால் அங்கு மோதல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவிலை பூட்டி சீல் வைத்தனர். இரு தரப்பினரிடையே நடத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து அதிகாரிகள் சீல் வைத்தனர்.